அல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புத்தகம் 34வது சங்கீதம் 1வது வசனம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இதை நம்மால் சொல்ல முடியுமா? எக்காலத்திலும். தாவீது சவுலுக்கு பயந்து ஓடின பொழுதும், மாமனாருக்கு பயந்து ஓடின பொழுதும், மகனுக்கு பயந்து ஓடின பொழுதும், இதோ அவன் சொல்லுகிறான், நான் எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லி. நம்மால் சொல்ல முடியுமா? தேவஜனமே, சாதாரண உடல்நிலை சோர்வானாலும் கூட, குடும்பத்திலே சின்ன பிரச்சனையா இருந்தாலும் கூட, ஓய்வு நாளை அனுசரிக்க மறந்து விடுகிறவர்களாய் போய்விடுகிற நாம், என்ன ஆண்டவர் எனக்கு செய்து விட்டார் என்று சொல்லி புலம்பல் பாடுகிறவர்களாய் இருக்கிற நம்மை பார்த்துதான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. எக்காலத்திலும். எப்படிப்பட்ட காலத்தில்? பிரசங்கியிலே சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? கற்களை எரிகிற காலத்திலும், கற்களை பொறுக்குகிற காலத்திலும், விழ ஒரு காலத்திலும், விழுந்து தூக்கிவிட ஒரு காலத்திலும், எல்லா காலத்திலும் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஆம் தேவஜனமே, கர்த்தரை ஆராதிக்கிற இந்த நாளுக்கு தகுதியுள்ளவர்களாக நம்மை மாற்றி இருக்கிறாரே, அந்த தகுதியை நினைத்து பார்த்து எழுந்து தேவனை ஆராதிக்க செல்லுங்கள். இதைத்தான் தாவீது தன் வாழ்க்கையில பெரிய காரியமாக நினைத்திருந்தான். என்ன நினைத்திருந்தான் தெரியுமா? இதோ நான் ஆடு மேய்த்து கொண்டிருந்தேன், என்னை அரசனாய் மாற்றினார், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நான் அவரை ஆராதிக்க மறக்க மாட்டேன் என்று சொல்லி தன் ஆடை நழுவி விழுந்தாலும் கூட அவன் தேவனை ஆராதிக்கிறதை பார்க்கிறோம். எனவே தேவனை ஆராதிக்க செல்லுங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையும். ஆமென். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக உங்களை ஆராதிக்க எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் ஆண்டவரை தடை சொல்லாதபடிக்கு தாவீதை போல எக்காலத்திலும் உங்களை ஸ்தோத்தரிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. உங்களை ஆராதிக்க வரோமப்பா, எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.